சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோவை விமான நிலையத்தில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கோவா, ஐதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. ஹோசூர் அருகே சோகம் காட்டு யானை தாக்கி ஒரே நாளில் 2 பெண்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு திருப்புகழ் குழுவின் அறிக்கை முதல் அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. நாட்டில் ஜனநாயகம் தழைக்கப்பட வேண்டும் என்றால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே தலையில் பீரோ விழுந்து இளம்பெண் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா 4ஆம் நாளான நேற்று முருகர் மற்றும் அம்பாள் வெள்ளி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மீசை இல்லாத லுக்கில் சென்னையில் உள்ள போரூரில் உள்ள பாழடைந்த வீடு போன்ற செட்டப்பில் நடிகர் விஜய் இருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் மீண்டும் ரசிகர்களை விஜய் சந்தித்த வீடியோ வைரலாகியுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக மாணவர் மாணவியர் கடத்தப்படுவது போன்ற போலி ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவியுள்ளது. இந்த ஆடியோ போலியானது என்றும் இதுபோன்ற ஆடியோக்களை சமூக வலைதளத்தில் பரப்ப செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து நேற்று புறப்பட்ட ஹவுரா எக்ஸ்பிரஸில் அபாய சங்கிலியை இழுத்து திருநங்கைகள் ரயிலை நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே பொறியியல் பணி நடக்க உள்ளதால் மின்சார ரயில் சேவையில் இன்று மாற்றம் செய்யப்பட உள்ளது. மொத்தம் 44 ரயில்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கு நாளை முதல் விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட உள்ளது. வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப படிவங்கள் நாளை முதல் அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்பட உள்ளது. கர்நாடகா அரசால் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் தொடரும் விவசாயிகள் போராட்டம், காய்கறி விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் பஞ்சாப் இடையிலான ஆட்டம் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று பேட் செய்த தமிழக அணி முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் 90 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 291 ரன்கள் குவித்தது. ஆசிய பேட்மிண்டன் அணிகள் சாம்பியன்ஷிப்பில் இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றில் இருமுறை சாம்பியனான ஜப்பானை 3-2 என்ற கணக்கில் வீழ்த்தி முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.